இப்ப தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா எஸ்ஐஆர், அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர சீர்திருத்தம். அது இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையானது தானா? அதுல இருக்கக்கூடிய உள்குத்து என்ன? எதனால கட்சிகள்லாம் அதை எதிர்க்கிறாங்க? அது தொடர்ந்து நடைபெறுமா அல்லது இடையிலேயே நிறுத்தப்படுமா? இது சார்ந்து வாக்காளர்கள் பயப்படலாமா வேணாமா அப்படின்றது குறித்த பல விஷயங்களை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இது ஏதோ புதுசா இப்பதான் அறிமுகப்படுத்தப்படுது அப்படின்னு கிடையாது. இது வரைக்கும் இந்தியாவில் மட்டும் 10 முறை நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் கடைசியா 2002ல 197 தொகுதிகளையும் 2005ல 37 தொகுதிகளையும் நடத்தப்பட்டுச்சு. ஸோ எதற்காக இந்த எஸ்ஐஆர் இப்ப அவசியம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல இரட்டை வாக்குப்பதிவு இருக்கும். அதாவது சென்னையில இருப்பாங்க, மதுரையில இருப்பாங்க, 2 இடத்துலயுமே அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கும். இதை தாண்டி சொல்லணும் அப்படின்னா, சில இடங்கள்ல இறந்து போயிருப்பாங்க, அவங்க இருக்காங்களா, அதை தாண்டி கள்ள ஓட்டுகள் இது மாதிரிலாம் நடைபெறுதா அப்படின்ற ஒரு தீர்க்கமான விசாரணையை நடத்தி சரியானவங்களுக்கு வாக்காளர் அட்டையை உறுதிப்படுத்துறது தான் இந்த எஸ்ஐஆர். இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களை நடத்தப்படுது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடியே தொடங்கி இருந்தாலும் கூட அடுத்த மாதம் பாதி வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. தமிழகத்துல மட்டும் 77,000 ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆருக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அதே நேரத்துல கட்சி ஊழியர்கள், டிஎம்கே, ஏடிஎம்கே போன்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட நிர்வாகிகள் தாராளமா பங்கேற்கலாம். மக்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் ஏற்படும் போது அவங்க அதை நிவர்த்தி பண்ணலாம். அதனால இதுல பயப்படுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு. இப்ப எஸ்ஐஆர் அலுவலர்கள் நம்மளோட வீட்டுக்கு நம்மளோட ஓட்டர் ஐடியை செக் பண்றாங்க, இல்ல புதுசா ஓட்டர் ஐடி தராங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆவணங்களை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 வகையான ஆவணங்களை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியரா இருந்தா அந்த ஐடென்டிட்டி கார்டு, அதுக்கடுத்து ஆதார் கார்டு, இது அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி கூட நம்மளோட ஓட்டர் ஐடியை நம்ம தக்க வச்சுக்கலாம். இப்ப எஸ்ஐஆர் ஊழியர்கள் வீடு வீடா இந்த ஓட்டர் ஐடி கணக்கெடுப்பு நடத்தினாலும் கூட, இப்ப நான் சென்னையில இருக்கேன், இப்ப மதுரையில தான் எனக்கு வாக்குரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம போகல, இல்ல அவங்க வர்ற நேரத்துல நம்ம இருக்க முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஆன்லைன்ல கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதன் மூலமா இந்த ஓட்டர் ஐடியிலிருந்து நம்ம நீக்கப்படுற விவகாரங்கள் தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாலும் கூட, ஏன் டிஎம்கே இதெல்லாம் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாஜக தேவையற்ற, அதாவது போலி ஓட்டர் ஐடிகளை உருவாக்க முடியும் இதன் மூலம். அதே நேரத்துல சரியான நபர்களை அவங்க விடுபட வைக்கிறது மூலமாகவும் ஓட்டை பிரிச்சிடலாம். இன்னும் டீப்பா சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஊருக்கு வராங்க, இப்ப டிஎம்கேக்கு ரெகுலரா ஓட்டு போறவங்க யாருன்னு தெரியும், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போறவங்க யாருன்னு தெரியும். அப்ப குறிப்பிடத்தக்க வகையில அவங்களோட அவங்களையே நிராகரிக்கிறது மூலமா ஆட்டோமேட்டிக்காவே ஓட்டு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் டிஎம்கே இது வேணாம், முக்கியமா இந்த சமயத்துல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அது போயிட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல வர்ற 11ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க இது சார்ந்து ஒரு எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா அடித்தல் திருத்துதல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப பர்டிகுலரா வேணும்னே எடுக்கப்படுகிற ஒரு ஓட்டர் ஐடி, ஒரு சீர்திருத்தம்ன்றதுனால இதுல எந்த இஷ்யூவும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல உங்களுக்கு இது சார்ந்த ஏதாவது டவுட் இருக்கு, நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னா 1950 இந்த நம்பருக்கு தாராளமா கூப்பிட்டு உங்களோட டவுட் எதா இருந்தாலும் நீங்க நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐஆர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இது ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியல் கட்சிகள் இதுல நிறைய குளறுபடிகள் நடக்கலாம், தேவையற்ற விவாதங்களையும் பிரச்சனைகளையும் எழுப்பக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சார்ந்து நடக்கக்கூடிய அப்டேட்களை தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம போட போறோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.